இன்ஸ்பெக்டர், சொல்றது கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது. வந்துட்டீங்கல்ல, உள்ள வாங்க பேசிக்கலாம். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். சுந்தரி, கூட்டிட்டு வாமா. இன்ஸ்பெக்டர், சொல்றது கேளுங்க. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச். நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்தது அகிலாண்டீஸ்வரி ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஸ்டாப் இட். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அவன் மனசுல? ஆளை அடிச்சு போட்டுட்டு காரை நிறுத்தாம போனதும் இல்லாம அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட பேரை சொல்லி என்ன மிரட்ட பாக்குறியா? உன்னோட இந்த பொய்க்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். நான் ஒண்ணு உங்களை மிரட்டல, பொய் சொல்லல. அகிலாண்டீஸ்வரி ஆண்டி வீட்ல தான் நான் இருக்கேன். நான் அவங்க மருமகளாக போறவ. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அகிலாண்டீஸ்வரி ஆண்டிக்கு நான் இப்பவே போன் போடுறேன். நீங்களே பேசுங்க. நிறுத்தமா. யாருக்கிட்டையும் போன் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். வாட்? சுந்தரி, போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. சார், சாவியை கொடு. சார், சாவியை கொடு. என்னங்க சார்? சார், நான் சொல்றதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க. போனையும் புடிங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டா நான் என்ன பண்றது? முதல்ல உன் டிரைவிங் லைசென்ஸ் எடு. லைசென்ஸை எடுன்னு சொல்றேன். அது வந்து லைசென்ஸ் இல்ல சார். ஓஹோ, டிரைவிங் லைசென்ஸ் எடுக்காம தான் நீ கார் ஓடிக்கிட்டு தெரியற இவ்வளவு நாளா? இதுவே பெரிய அஃபென்ஸ் தெரியுமில உனக்கு? இல்ல சார், நான் லைசென்ஸ் எல்லாம் எப்பவோ எடுத்துட்டேன். 2 வாரத்துக்கு முன்னால லைசென்ஸ் தொலைஞ்சு போச்சு. புதுசா வாங்குறதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். இந்த பொய்ய நான் நம்பணுமா? சார், நான் பொய் எல்லாம் சொல்லல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. உன் கார்ல ஆள் அடிபட்ட உடனே ஒரு ஆம்புலன்ஸ்க்கோ போலீஸ்க்கோ போன் பண்ணியிருந்தா நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்பியிருப்பேன். காரை நிறுத்தாம போனதும் இல்லாம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் விவிஐபி பேரை சொல்லி என்ன மிரட்டிட்டு இப்போ லைசென்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நான் எப்படி நம்புறது? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காரை நிறுத்தாம போனதுல இருந்தே உனக்கும் தீவிரவாத இயக்கத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. உன் மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்ன சார், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல உன் பேர் என்ன, உன் வீடு எங்க இருக்கு, உன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு. என் பேர் மித்ரா. நான் அகிலாண்டீஸ்வரி ஆண்டி வீட்ல இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்க? உனக்கு அப்பா அம்மா இல்ல, வீடு இல்ல, அத சொல்லு. என் வீடு சிட்டிக்குள்ள இல்ல சார். சிட்டியை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு. தூரம்னா இங்க செவ்வாய் கிரகத்திலயா? இது சரியில்லை. உன் மேல டவுட் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. உங்க அப்பா எங்க இருக்காரு? அவரு போன் நம்பர் கொடு. அப்பா அம்மா ஊர்ல இல்ல சார், வெளியூர் போயிருக்காங்க. ஊர்னா எங்க? அவர் போன் நம்பரை கொடு, நானே கேட்டுக்கிறேன். இப்போ போன் நம்பரை கொடுக்க போறியா இல்லையா? வந்து கேக்குறல்ல. ஜாஸ்தியா இருக்குல்ல, போன் எடுத்து பாருங்களேன். ஹலோ, உங்க அப்பா பேர் என்ன? அது அருணாச்சலம். அப்பா பேரை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? அருணாச்சலம், எங்க இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கேன். மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஓ, அப்பா அம்மா வெளியூர் போயிருக்கிறதா சொன்ன, அவர் சென்னையில இருக்கிறதா சொல்றாரு. இதுவும் பொய்யா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? யாருங்க பேசுறது? ஹலோ அருணாச்சலம், நீங்க உடனே கிளம்பி ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. போலீஸ் ஸ்டேஷனா? நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஒரு என்கொயரி இருக்கு, உடனே கிளம்பி இங்க வாங்க. என்கொயரியா? என்ன என்கொயரி சார்? எல்லாத்தையும் போன்ல விளக்கமா சொன்னாதான் வருவீங்களோ? நீங்களா வர்றீங்களா இல்ல போலீஸ் அனுப்பி அள்ளி போட்டு வர சொல்லட்டுமா? வேணாம் சார், வேணாம் சார்.
நானே வந்துடுறேன் சார். கூட உங்க மனைவியையும் கூட்டிட்டு வாங்க. அவங்க எதுக்கு சார்? கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றல. சார் சார் சரிங்க சார். சீக்கிரம் வரணும். சரிங்க சார். சுந்தரி, எஸ் சார். அவங்க வர்ற வரைக்கும் இவங்களை பெஞ்சில உட்கார வை. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க போலீஸ் எதுக்குங்க நம்மள என்கொயரின்னு கூப்பிடுறாங்க? எனக்கு என்னம்மா தெரியும்? அதை கேட்டதுக்கு இன்ஸ்பெக்டர் போலீஸை விட்டு தூக்கிட்டு போயிடுன்னு சொல்றாருமா. ஐயோ, சரி வா போலாம். வாங்க போய் பாப்போம் என்னன்னு. என்னாச்சுப்பா? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாப்பா. என் உடம்புக்கு ஒண்ணு இல்லடா கணேசா. அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாண நாள் நெருங்க நெருங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நாளுக்கு நாள் எனக்கு டென்ஷன் அதிகமாகிட்டே போகுது. கவலைப்படாதீங்கப்பா. அக்கா விஷயத்துல ஆரம்பத்துல எல்லாமே சோதனையா தான்ப்பா இருக்கும். ஆனா கடைசியில அக்கா மனசுக்கு எல்லாமே நல்லதா தான்ப்பா நடக்கும். ஓ அக்கா மனசுக்கு நல்லது நடக்கும்னு தான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா குருஜி வந்து சொல்லியும் கேட்காம அம்மா எடுத்த முடிவுல பிடிவாதமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு நம்பிக்கையெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. உங்க அக்காவோட வாழ்க்கை என்ன ஆக போதுன்ற கவலை ஒரு பக்கம், அம்மாவுக்கு விசுவாசமா நடந்துக்காம நம்பிக்கை துரோகம் பண்றமேன்னு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம். என்ன வாட்டி எடுக்குதுடா கணேசா. வாங்க ஐயா, வாங்க சின்ன தம்பி, உட்காருங்க. நீ உட்காரு சுந்தரம். இல்லைங்கய்யா. பரவாயில்ல உட்காரு. என்ன நாங்கெல்லாம் ஒன்னா வந்திருக்கோம் பாக்குறியா? கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கிறதால நீ அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. உன்னை பார்த்து ஆறுதலும் தைரியமும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே நீங்களும் அதை நினைச்சதா கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு நாங்க வரும்போது நீங்க கணேஷ் கிட்ட பேசுனதுல இருந்தே நாங்க புரிஞ்சுக்கிட்ட சுந்தரம். கவலைப்படாதீங்க சுந்தரம். பார்வதி விஷயத்துல நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. நாங்க எல்லாரும் உங்க பக்கம் இருக்கோம். தைரியமா இருங்க. நாம எல்லாரும் ஒரு பக்கமா நின்னாலும் அம்மா எடுத்த முடிவுல எப்பவுமே பின்வாங்கினது இல்ல, பின்வாங்கவும் மாட்டாங்க. குருஜி வார்த்தைய வேதமா மதிக்கிற அம்மா அவர் வந்து சொல்லியும் கேட்கலைங்க போதே அம்மாவோட உறுதியும் வைராக்கியமும் உங்களுக்கெல்லாம் தெரியலையா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் சுந்தரம். அகிலா வைராகியமும் பிடிவாதமும் கொண்டவதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அகிலாண்டேஸ்வரி கிட்ட இருக்கிற அதே பிடிவாதமும் வைராகியமும் ஆதிக்கிட்ட அதிகமாவே இருக்கும். அத நீ நம்புறியா? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்றதான் நான் நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கனே. என்னுடைய பிரச்சனையே இப்ப அதுதாங்கய்யா. அம்மாவுக்கும் பெரிய தம்பிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. உன்னோட வேதனை புரியுது சுந்தரம். ஏற்கனவே உனக்கு ஸ்ட்ரோக் வர காரணமே இந்த பிரஷர் தான். நீ மறுபடியும் இப்படி வேதனைப்பட்டு உன் உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். என்னோட உடம்ப விட என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லையாயா? என்ன சுந்தரம் இப்படி சொல்றீங்க? அப்போ ப்ரோ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சின்ன தம்பி. நம்மளால அம்மாவை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? சுந்தரம், நீ அகிலாண்டேஸ்வரியோட உறுதியையும் வைராகியத்தையும் நினைச்சு பயப்படுறன்னு எனக்கு நல்லா புரியுது. எந்த அளவுக்கு அகிலாண்டேஸ்வரி கிட்ட வீம்பும் வைராகியமும் இருக்கோ அந்த அளவுக்கு குடும்பத்து மேல அன்பும் பாசமும் இருக்கு. ஆதி பார்வதி விஷயத்துல அகிலா நல்ல முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் எங்க உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கோம்.
உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அப்பா இப்படி சொல்றதா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ப்ரோ பார்வதிக்காக நாங்க எங்க உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கோம். ஆமா சுந்தரம், இந்த விஷயத்துல நாங்க உறுதியா இருக்கோம். எங்களுக்காக ஆண்டி கண்டிப்பா இறங்கி வருவாங்க. ம். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன். யாரையும் இழந்து நாங்க வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்பவுமே ஏற்படாது. கண்டிப்பா என் மாமாவும் அப்படி ஒரு நிலைமை உருவாக விட மாட்டாரு. மாமா கிட்ட சொல்லாம அம்மா மனசை மாத்த நீங்களா சில முயற்சிகளை எடுத்தீங்க. ஆனா அதெல்லாம் நடக்காம போனதுனால நீங்களா ஒரு முடிவெடுத்து உணர்ச்சி வசப்பட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என் மாமா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அவர் இந்த பிரச்சனைய நல்ல முடிவுக்கு கொண்டு வருவாரு. நான் அவர் மேல நம்பிக்கை வச்ச மாதிரி நீங்க எல்லாரும் என் மாமா மேல நம்பிக்கை வைங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில கூட கொஞ்சம் கூட மனசு உடைஞ்சு போகாம நீ இவ்வளவு தன்னம்பிக்கையோட பேசுறத பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு பார்வதி. ப்ரோ மேல நீ வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நிச்சயமா உங்க காதுல வாழ வைக்கும் பார்வதி. ஆதி மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சுட்டா அந்த நம்பிக்கையை ஆதி கண்டிப்பா காப்பாத்துவாரு. மத்தவங்க விஷயத்திலேயே அப்படின்னா உன் விஷயத்துல ஆதிக்கு சொல்லணுமா என்ன? கண்டிப்பா நீ ஆதி மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய அவர் காப்பாத்துவாரு. This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. மித்ரா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வரலையே. வீட்டை விட்டு கிளம்பிட்டாலா இல்லையான்னு எதுவுமே புரியல. This number is currently switched off. Please try again later. அந்த அம்மாவை லாக்கப்ல வைங்க. ஓகே சார். மேடம், நான் போலாமா? இல்ல மேடம், நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. எதுக்கு? வாங்க மேடம் சொல்றேன். மா, நேரமாயிட்டு இருக்குமா? உங்க தங்கச்சி வர்றாங்களா இல்லையா? போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஆரம்பிக்கணுமா? என்ன பண்றா இவ? போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? எதுவுமே புரியலையே. சார், ஏதோ என்கொயரின்னு இன்ஸ்பெக்டர் வர சொன்னாங்க சார். அப்படியா? ஆமாம் சார். சரி, உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பாருங்க. ஓகே சார். வாமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கோர்ட் ஹியரிங் வரட்டும். வணக்கம் சார். என் பேர் அருணாச்சலம். இது என் மனைவி சார். வணக்கம் சார். என்ன என்கொயரின்னு போன்ல கேள்வி கேட்டது நீதானா? இல்லை சார், அது திடீர்னு என்கொயரின்னு சொன்னதுனால எனக்கு ஒன்றும் புரியல சார். அதனால தான் சார். இல்லையே, நீ அந்த அர்த்தத்தில் கேட்டது மாதிரி தெரியலையே. என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்றேன் சார்.
பிசினஸ்னா எதுவும் பேர் இல்லையா? அது என்ன பிசினஸ் பண்றேன்னு கூட மறந்து போச்சா? சார் இது வரைக்கும் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்ததே இல்லை சார். அதுவும் இல்லாம உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு சார். அதான் சார். தப்பு பண்றவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும். உங்களுக்கு என்ன பயம்? நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு யார் காரணம் தெரியுமா? உங்களோட வாரிசு. என்ன சார் சொல்றீங்க? என் பையன் என்ன பண்ணான் சார்? சார் என் பையன் பெங்களூர்ல தானே இருக்கான். அவனுக்கு என்னாச்சு சார்? உங்க பொண்ணு இங்க தானே இருக்கா? சார் எங்களுக்கு பொண்ணெல்லாம் இல்ல சார், ஒரே ஒரு பையன் மட்டும்தான். ஆமா சார், எங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் சார். அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் சார். அப்ப மித்ரா யாரு? சொல்லுங்க, மித்ராங்கிறது யாரு? அதுவும் எங்க பொண்ணு தான் சார். இப்பதான் உங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் சொன்னீங்க, இப்ப மித்ராவையும் உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க. அது வந்து சார், மித்ராவை ஒரு கொலைகேஸ் சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவ உங்களை தான் அப்பா அம்மான்னு சொல்லியிருக்கா. அதுக்காகத்தான் உங்களை நான் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா முன்னுக்கு பின்னா முரணா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சார், மித்ரா பண்ண கொலைக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். எங்களை விட்டுடுங்க சார். சார் நாங்க 2 பேரும் டிராமா ஆர்டிஸ்ட் சார். மித்ரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க கிட்ட வந்து எனக்கு அப்பா அம்மாவா நடிங்கன்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்தா சார். ஆமா சார், நாங்களும் பணத்துக்காக அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுக்கு போய் நடிச்சோம் சார். சார் மித்ரா எங்க பொண்ணே இல்ல சார். எங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். எங்களை விட்டுருங்க சார். எவ்வளவு பெரிய ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கீங்க. உங்களை நான் எப்படி விடுறது? கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேரையும் நான் அப்புறமா விசாரிச்சுக்கிறேன். இவங்களை கூட்டிட்டு போய் நம்ம ஸ்பெஷல் இடத்துல அடைச்சு வைங்க. ஓகே சார். சார் சார் வேணா சார். சார் சார் வேணா சார். வேணா சொல்லுங்க சார். வாங்க சார், ஒண்ணும் தெரியாது சார். வேணா சார். வாங்க வாங்க. உன்னோட கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுதே. உன்னோட அப்பா பேர் என்ன? அருணாச்சலம். இங்க பாரு, அருணாச்சலத்தை இங்க வரவழைச்சு விசாரிச்சுட்டேன். அவர் உன்னோட ஒரிஜினல் அப்பா இல்ல. பணத்துக்காக நடிக்க வந்த டிராமா ஆர்டிஸ்ட்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. உன்னோட அப்பா அம்மாவையே தப்பா சொல்லியிருக்கேன்னா நீ கண்டிப்பா ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன தான் இருப்ப. உண்மையை சொல்லு. மித்ரான்றது உன்னுடைய உண்மையான பேர் தானா? உன்னுடைய உண்மையான அப்பா அம்மா யாரு? இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்லல, இருக்கிற அத்தனை தீவிரவாத இயக்கத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ஆயுள் முழுக்க நீ வெளியே நடமாட முடியாத அளவுக்கு நான் பண்ணிடு. ஐ எம் ரியலி சாரி. தீவிரவாத இயக்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் பெரிய குடும்பத்து பொண்ணுதான். வேணும்னா என் அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் தரேன், அவங்களுக்கே கால் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மை தெரியும். நம்பர் சொல்லு. This number is currently switched off. Please try again later. நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வேற நம்பர் இருக்கா? இருக்கு. சொல்லு. This number is currently switched off. Please try again later. நீ கொடுத்த 2 நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. என்ன விளையாடுறியா? இல்ல சார், நான் கரெக்டான நம்பர் தான் கொடுத்தேன். ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. சொல்றேன். இங்க பாரு, இந்த அட்ரஸ்ல போய் நான் விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து உன்னை வச்சுக்கிறேன். நான் வர வரைக்கும் உங்களை லாக்அப்ல வைங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் விடுங்க. வாங்க மேடம், வாங்க என்ன விடுங்க. இன்ஸ்பெக்டர்
வாங்க. ஐயோ, என்ன விடுங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. உள்ள வாங்க. சொன்ன கேளுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ ப்ளீஸ், சொன்ன கேளுங்க. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், கதவை தரங்க. ஐயோ